எலக்ட்ரல் பாண்ட்ல தேர்தல் பத்திரத்தில் 6650 கோடிக்கு மேல பிஜேபி வாங்கி இருக்குது. இது கட்சி அரசியல். தேர்தல் அரசியல் என்ன? 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை 24/2024 நான் வந்தால் மீட்பேன். இது தேர்தல் அரசியல். ஆசிரியர்கள் அவ்வளவு கோரிக்கை வச்சு போராடி பெருமக்களை உள்ளதுக்கு போட்டு அடைச்சு சாவி எடுத்துட்டு போன பெருந்தகை இப்போது நான் பாராளுமன்ற தேர்தல் வென்றால் ஆசிரியர் கோரிக்கையை அதை நிறைவு செய்வேன். இது தேர்தல் அரசியல். 1000 ரூபாய் கலைஞரின் உரிமை தொகை என்ற 6 மாசத்துக்கு முன்பு கொடுத்து விட்டு தேர்தல் வரும்போது 1000 வாங்கிட்டீங்களா வந்துச்சா சேமிச்சு வச்சிருக்கீங்களா? சேமிச்சு வச்சிருக்க உங்களுக்கு செலவுக்கு இல்லையா தரட்டா அப்படின்னு யாராவது கேட்டா தான் அதை விடுவாங்க. இந்த 1000 ரூபாயை பத்தி பேசுவது என்பது தேர்தல் அரசியல். அப்ப மக்கள் அரசியல் என்ன? செய்தி அரசியல் இல்லாமல் செயல் அரசியல், சேவை அரசியலுக்கு நகர்வதுதான் மக்கள் அரசியல். மக்கள் அரசியல் மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்ப நான் எப்படி மக்கள் அரசியல் சொல்றேன்? ஒருத்தர் இடைத்தேர்தலில் இறந்துடுறாரு அல்லது எம்எல்ஏவா இருக்கும் போதே எம்பி தேர்தலுக்கு போயிடுறாரு. இந்த எம்பி ஆயிட்டாருன்னா இந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணார். குறிப்பா எங்க மாமாவே எடுத்துக்க. எங்க மாமா நயனா நாகேந்திரன், ஏன் ஐயா வசந்தகுமார் எம்எல்ஏ நாங்குநேரியில இருக்கும் போதே கன்னியாகுமரியில் எம்பிக்கு போட்டிட்டார். அது எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம்னு நீங்க வச்சு பார்த்துக்க. ஏன் அதை வேற ஒரு இளைஞனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை? இந்த கட்சி அப்படி செய்யல. என்ன செய்யுது? எம்எல்ஏவா இருக்காரு அதே நபர் எம்பிக்கும் போட்டிடுறாரு. ஐயா வசந்தகுமார் என்ன ஆயிட்டு? எம்பியா ஜெயிச்சிடுறாரு, எம்எல்ஏ ரிசைன் பண்றாரு. இங்க ஒரு தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. திணித்தது யார்? ஒருவர். அவருடைய பதவி ஆசைக்கு அங்க போய் எம்பி ஆகி இந்த தேர்தலை மக்கள் மீது திணிச்சிடுறாரு. ஆழ்ந்து கவனிக்கணும். இப்போ ஒரு இடைத்தேர்தல் வருதா? அந்த தேர்தலை நிறுத்தின்றாங்க. அப்ப என்ன செய்யலாம் சீமான்? ஐயா வசந்தகுமாருக்கு அடுத்து வாக்கு வாங்கினவன் யாரு? நாங்குநேரியில. மீதி இருக்கிற 2 ஆண்டு காலத்திற்கு இவன் சட்டமன்ற உறுப்பினராக இவர் தொடர்வார், இல்ல இந்த மகள் தொடர்வார். ஏன்? அதான ஜனநாயகம். அவர் 1,30,000 வாக்குல ஜெயிச்சிருக்காருன்னா ஒருத்தன் 1,20,000 வாக்கு வாங்கியிருக்கான், அவ்வளவு வாங்கியிருக்கான். ஏன் இந்த நாட்டுல 40 ஓட்டுல தோக்கலையா அங்க அண்ணன் திருமாவளவன்? 80 ஓட்டுல தோக்கலையா ஐயா அப்பாவு அவர்கள்? அப்ப 80 ஓட்டு வரைக்கும் போட்டுருக்கான். இப்ப இந்த தேர்தலில் 300 ஓட்டு 400 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டுல தோத்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான். அப்ப அவனுக்கு அவன் மக்கள் அவனை நம்பி வாக்களித்ததுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். என்ன பண்ணும்? அவர் இல்ல நீதான் சட்டமன்றம், மீதி இருக்கிற 3 ஆண்டுக்கு நீ தொடரு. இதான் மாற்று. எப்படி மாற்று? மாற்று அமைப்பு மாற்று. மக்கள் அரசியல், மக்களின் நலன் சார்ந்த அரசியல். அப்ப இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலுக்கு ஆகிற செலவு யாரு காசு? மக்கள் காசு. மக்களின் மீது அந்த சுமையை சுமத்தாதே. இது மக்களின் நலன் சார்ந்த அரசியல். அப்படியே இல்ல சீமான் நீலாம் சொல்றதுக்காக நாங்க தேர்தல் நடத்த தீர்வோம். அப்படியா? இப்ப இடைத்தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகுது? ஒரு 10 crores. அந்த 10 crores எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு எம்பி பதவி ஏற்க போறாருல, அவரை கூப்பிடு. உன்னால இடைத்தேர்தல் வருது, 10 கோடி செலவாகுது, 10 கோடியை கட்டிக்கிட்டு பதவி ஏத்துக்க. ஆமாப்பா வாப்பா. இதுக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு மாற்றம், மக்கள் அரசியல், மக்களின் நலன் சார்ந்த அரசியல். செப்டம்பர் 16 1000 ரூபாய் கொடுக்க போறேன்ட்டு ஜனவரியில இருந்து விளம்பரம் செய்யறது செய்தி அரசியல். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கின மக்களுக்கு அது நினைவில் இருக்கும். அரசு 1000 ரூபாய் நம்ம கொடுத்திருக்குன்னு தெரியும் என்று நினைப்பது மக்கள் அரசியல். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 முறை சொல்லி காட்டுறது தேர்தல் அரசியல். எனக்கு வேறுபாடு புரியுதா? வேறுபாடு புரியுதா? இதுக்கு மேல எங்கிட்டு பாடம் நடத்துறது? கல்லூரியில போய் பாடம் நடத்தினாலும் மாசம் 1 லட்சம் சம்பளமாக கொடுத்திருப்பான். எப்பா என்ன பெத்த அம்மா. மீட்டு எனவே அன்பு மக்கள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நம்பி வாக்கு செலுத்துங்கள். நம்ப கூடாதவனை நம்புவதும் தவறு, நம்ப வேண்டியவனை நம்பாமல் இருப்பதும் தவறு என்று நம் கவியரசு ஐயா கண்ணதாசன் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். நான் ஏன் சமரசம் செய்வதில்லை? அவர் சொன்னதுதான், வாழ்வில் ஒரு தடவை நீ சமரசம் செஞ்சிட்டினாடா கடைசி வரைக்கும் அதை தாண்டா செய்யணும். ஒரு தடவை நீங்க லஞ்சம் வாங்கிட்டு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவருக்கு பண்ணீங்கல்ல அதே மாதிரி பண்ணி கொடுங்க. இப்ப நான் கூட்டணி வச்சேன்னு வச்சுக்கிறீங்களா, சி இந்த பண்ணியும் பீதான் எங்கும் இருக்குன்னு போயிடுவான். ஏன்னா அம்பிட்டு பேச்சு பேசிக்கிட்டு எங்க முன்னோர்கள் எல்லாம் மாற்றம் 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 இந்த கட்சி ஆட்சியில் இருந்தா மாற்றத்தை மக்கள் தேடுறான். மறுபடியும் அவனோடவே கூட்டணி வச்சவன சி வருத்த ஏமாற்றமாயிருது. இப்ப என்ன நம்பி மக்கள் திரள தொடங்குறது காரணம் என்ன தெரியுமா?
பரவாயில்ல, இந்த பயல என்னமோ நினைச்சான். ஆனா நோட்டுக்கு சீட்டுக்கு மண்டிடாம காத்துறாங்க, தனிச்சு நின்று காத்துறாங்களா கத்துறானே. தமிழனுடைய மரபு காட்டை அடமான வைப்பான், கட்டிய வீட்டை அடமான வைப்பான், நேசித்து கட்டிய பொண்டாட்டி தாலியை கூட அடமான வைப்பான். ஆனால் தன்மானத்தை ஒருபோதும் தமிழன் அடமான வைக்க மாட்டான். என் அன்பு மக்கள், மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த புரட்சியாளரின் புரட்சி மொழிகளை உள்வாங்கிக் கொண்டு ஓட்டுக்கு காசு வாங்காதீர்கள். என் இளைய தம்பி தங்கைகளே, வீட்டு சுவற்றில் வாசலிலே எழுதி வைங்கள், எங்கள் ஓட்டு, எங்கள் வீட்டு ஓட்டு யாருக்கும் விற்பதற்கு இல்லை, நல்லவர்க்கே எங்கள் வாக்கு அப்படின்னு எழுதி வச்சுது. முடிஞ்சு அழைச்சு பேசு, பகிர்ந்து வச்சிருக்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்டர்நெட், எல்லாருக்கும் செய்தி அனுப்பு. என்ன மைக்கு மைக்கு எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கும் பிள்ளைகள் ஒளிவாங்கி சின்னமாக ஏந்தி வருகிறோம். என் அன்பு மக்களை, உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் 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 என்று கடத்து. ஆக சிறந்த ஒரு போராளியை இந்த மண்ணிலே விழுப்புரத்திலே என் தம்பி களஞ்சியம் அவர்களை நிறுத்தி இருக்கிறேன். படம் எடுக்கிறதா இருந்தா அப்படி, அதெல்லாம் அப்புறம் எடுங்க, இங்க வாங்க. ரொம்ப படம் எடுக்கிறத விட அதுல வருமானம், இதுதான் நம்ம இனமானம். வருமானத்தை பாக்குறதா இனமானத்தை பாக்குறதா? இனமானம் தான் பெருசுன்னு வந்துட்டேன். எங்கேயும் போல, எங்கேயும் போல, எங்கேயும் நகரல, தொகுதியிலே இருக்கிறது. எதுக்கு? வெல்லணும். எல்லா துன்பப்பூட்டுக்கும் சாவி ஆட்சி அதிகாரம் என்று சொன்னது மாதிரி பன்னெடுங்காலமாக என் இனம் தூக்கி சுமந்து வருகிற வலி வேதனைக்கு ஒரே மருந்துதான் என் உடன் பிறந்தவனே, வெற்றி வெற்றி வெற்றி. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற நமக்கு அதை அடைவதற்கு உழைப்பை தவிர வேற ஒன்றும் நம் கையில் இல்லை. பணம் இல்லை, இனத்தை நம்பி கோடி கோடியாக பணம் இல்லை, கொள்கையை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசுகள் இல்லை, ஆக சிறந்த கருத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற இந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி. மற்றவர்கள் வெல்வது, இதில் யார் புதியவர்கள்? எல்லோரும் வென்று பல முறை போய் அதிகாரத்தில் இருந்தவர்கள். ஆனால் நாங்கள் தான் புதியவர்கள். எவ்வளவுதான் என் தம்பிக்கு திறமையும் தகுதியும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனில்லை. இந்த பிள்ளைகளின் திறமையின் தகுதியும் சோதித்து பாருங்கள், ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே. மற்றவர்களின் வெற்றி வழக்கமான நிகழ்வு, என் தம்பி களஞ்சியத்தின் வெற்றி சரித்திரத்தில், புரட்சி, வரலாற்றில் மாபெரும் மாற்றம், மாபெரும் மாற்றம். மாற்றம் மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, இந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ஐயாக்கா. களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏழப்புழாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா,
உப்பு கல்லு இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? மாறுவோம், மாற்றுவோம். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். மாற்றம் என்ற சொல்லை தவிர, மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். என் அன்பு சொந்தங்களே, புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றத்திற்காக மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி என்னுடன் பிறந்தவன், என் உயிருக்கினிய தம்பி இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்களை வெற்றி பெறச் செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். அவன் அங்கு சென்று எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் என்று அவன் பதவியேற்கிற அந்த நொடியை உலகம் திரும்பி பார்க்க வேண்டும். உரிமை குரலாக, உழைக்கும் மக்களின் உரிமை குரலாக, அதிகாரத்தை எதிர்த்து அடித்தட்டு மக்களின் குரலாக என் அன்பு தம்பி களஞ்சியம் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இந்த ஒளிவாங்கிக்கு முன்பிருந்து முழங்குவான் என்ற உறுதியை உங்கள் மகன் உங்களுக்கு தருகிறேன். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாழ்கிற இன்னுயிர் சொந்தங்களே, உங்களை நம்பி என் தம்பி களஞ்சியத்தை ஒப்படைக்கிறேன். வென்றுவிட்டான் களஞ்சியம் என்ற வெற்றி செய்தியை எனக்கு அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.